ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வேடவாக்கம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஆதி பராசக்தி முத்து மாரியம்மன் கோவிலை தான் தரிசிக்கவிருக்கிறோம். பொதுவாக ஒரு இடத்தில் ஒரு ஆலயம் அமைந்திருப்பது சிறப்பு. ஆனால் இந்த ஆலயத்தில் அம்மன், சிவன், பெருமாள் அப்படின்னு பல தெய்வங்கள் அருள்பாலித்து இருக்காங்க. அதுலயுமே தனி சிறப்பா பாத்தீங்க அப்படின்னா, அம்மனுக்கு வலதுபுறத்துல கிறிஸ்துவர்களுக்கான கோவிலும் இடதுபுறத்துல இஸ்லாமியர்களுக்கான கோவிலும் அமைந்திருப்பது தமிழகத்துல எங்கேயுமே காணப்படாத ஒரு அதிசயம் இந்த ஆலயத்துல அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சமே ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் இந்த கோவில்ல பெரிய அளவுல யாகம் வளர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சுற்று வட்டாரத்துல இருக்க மக்கள் அனைவருமே பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து குறி கேட்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. சுற்று வட்டாரத்துல இருக்க கிராமங்கள் மட்டும் இல்லாம இந்திய அளவுல அதிக அளவிலான பக்தர்கள் பௌர்ணமி அன்னைக்கு பிரத்யேகமா இந்த கோவிலுக்கு வந்து குறி கேட்டு அவங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றிட்டு போறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு வேண்டுதலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்துல 11 நாட்கள் இல்ல 48 நாட்கள் தங்கி இங்கே இருந்து வழிபட்டு அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு போறாங்க. அது மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய பலனையும் அடைஞ்சதா சொல்றாங்க. இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயத்துல சிவனுக்கு அப்படின்னு ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவன் இங்க சிவலிங்க வடிவத்துல காட்சி அளிக்காம மனித உருவத்துல காட்சி அளிக்கிறாரு. நடுநடுங்க நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள், மலைகள் உள்பறக்க நடனமாடினாள். மதங்களை அழித்து ஒழிக்க நடனமாடினாள், மலைகள் உள்பறக்க நடனமாடினாள். பாவிகளை அழிக்க இங்கே நடனமாடினாள், பூமியின் போக்கு மாறி மாறி நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள், நடனமாடினாள் அம்மா, நடனமாடினாள். தர்மத்தை நிலை நாட்டிடவே நடனமாடினாள், சூலத்தை கையில் ஏந்தி நடனமாடினாள்.
இப்படி பக்தர்கள் கேட்கும் எல்லா விதமான வரங்களையும் அள்ளித்தரும் முத்துமாரி அம்மனை தரிசிப்போம் வாருங்கள். அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளித்தரும் வெங்கடாச்சலபதியை தரிசிக்கலாம் வாருங்கள். ஓடி
வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இந்த கோவிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்துட்டு இருக்கேம்மா. 25 வருஷமா. 25 வருஷமா நாள்தோறும் வரீங்க. இந்த கோவில் நீங்க வரதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்ன கிடைக்குது? இந்த வேடவாக்கம் முத்துமாரியை நம்பி வரவங்களுக்கு எந்த கோரிக்கை வந்தாலும் நிறைவேறிடும்மா. எந்த கோரிக்கை? எந்த வேண்டுதல் வச்சு வந்தாலும் இந்த சன்னதிக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். சரிங்க ஐயா. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? சிறப்பு அம்சம்னா சித்ரா பௌர்ணமி பால்குடம், ஐப்பசி பௌர்ணமி சக்தி மாலை அணிந்து, கார்த்திகை பௌர்ணமியில் வந்து இருமுடி செலுத்துவோம். மாதம் மாதம் விசேஷமான பௌர்ணமி. பௌர்ணமி இந்த ஆலயத்துல பௌர்ணமி வந்துட்டு ஆடி பௌர்ணமி விசேஷம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பால்குடம் எடுக்கிறது, ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு கூழ் அமுது படைக்கிறது, ஐப்பசி பௌர்ணமியில் மாலை போடுவோம், சக்தி மாலை போடுவோம், கார்த்திகை பௌர்ணமியில் இருமுடி செலுத்தி அம்மனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவோம். ஐப்பனுக்கு எப்படி இருமுடி கட்டி நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க அதேமாரி வேடவாக்கம் முத்துமாரிக்கு ஒரு மாதம் விரதம் இருந்து ஆண் பெண் எல்லாருமே விரதம் இருந்து அம்மனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுவோம். சரிங்க ஐயா. இப்போ இந்த ஆலயத்துல வரவங்களுக்கு எல்லா மாதிரியான வேண்டுதல்களும் நிறைவேறுதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொருடைய மக்கள் அவங்களுடைய கோரிக்கை நினைச்சு இந்த அம்மாவுக்கு வந்து வேண்டினாங்கன்னா அவங்களோட கோரிக்கை நிறைவேறும். இந்த ஆலயத்துல வந்துட்டு என்ன வேண்டுதல் வந்து அதிகமா பக்தர்கள் வைக்கிறாங்க? என்ன வேண்டுதல்னா அதாவது எந்த மாதிரியான இப்போ சில பேர் தீ மிதிக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க, சில பேர் அழகு குத்துறன்னு வேண்டியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆலயத்துல எந்த மாதிரியான வேண்டுதல் வந்துட்டு அதிகமா செய்யப்படுறாங்க? அதிகமா வேண்டுதல்னா முதல்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து நிறைய பேர் வேண்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த அம்மாவை நம்பி வந்து விரதம் இருந்து வேண்டிக்குவாங்க. இது எல்லாமே நிறைவேறும். வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைவேறும். வேடவாக்கம் முத்துமாரியை நம்பி வரவங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறிடும். சிறப்பா வந்துட்டு திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா வந்துட்டு திருமணம் ஆகிடும். வணக்கம் சார். இந்த கோவிலுக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்க இல்லையா? வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு. ஸோ அதுக்காக சாமி பார்த்து நன்றி சொல்லணும்னு வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான வேண்டுதல் நீங்கள் இந்த ஆலயத்தில் வச்சுருந்தீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். நாங்கள் இங்கே தான் வந்து குழந்தைக்காக வேண்டிட்டு ஒரு மாதம் தங்க சொன்னாங்க. கோவிலே தங்க சொன்னாங்க எங்கள் ஒய்ஃபை. அவங்க 10 நாளாக தங்கி இங்கே சாமிக்கு பணியோடலாம் செஞ்சுது.
அடுத்த கரெக்டாக ஒரே மாதத்தில் எங்களுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிது. அதுலேருந்தே எங்களுக்கு இந்த கோயிலில் ஒரு நம்பிக்கை, சாமி மேலே ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்தோம். இப்போ இவ தான் இந்த பாப்பாவுக்கு 4.5 வயசாகுது. நாங்கள் 6 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். இப்போ 2 பாப்பாவாகிடுச்சு எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு மேலே, சாமி மேலேயும் முத்துமாரியம்மன் மேலேயும். அதனால் ரெகுலராக வரோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷம். இப்போ 1 மாதமாக இங்கே தங்கியிருந்து வேண்டுதல் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க? இவங்க தான் பண்ணாங்க, நான் அவங்க தான் தங்கியிருந்தேன். சாமி வந்து எலுமிச்சப்பழம் தருவாங்க. டெய்லியுமே ஒரு 3 எலுமிச்சப்பழம் தருவாங்க. அந்த எலுமிச்சப்பழத்தில் வந்து ஒரு 11 ஒருத்தவங்களோட பிரச்சனை மாதிரி சாமி வந்து அதை நோட் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது அப்படின்றனால ஒரு எலுமிச்சப்பழம், ஒரு 11 வேப்பலை, 11 மிளகு டெய்லி காலையில் வந்து நான் அதை அரைச்சி குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 11 நாள் தங்கினேன். ஒரு 3 பௌர்ணமி என்னை வர சொல்லியிருந்தார். 2 பௌர்ணமி தான் நான் வந்தேன். 3ஆவது பௌர்ணமிக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் நான். இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா, இதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதலுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, இல்லை சாமி பார்த்து வணங்கிட்டு போகிறதுக்காக மட்டும் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு இல்லை, வருவோம் மேம். நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் வருவோம். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி. ஆமாம், ரொம்ப சிறப்பே வந்து நைட்டில் வந்து அங்கே ஓமகுண்டம் வளர்ப்பாங்க. அதில் வந்து தேன் விடுறது தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. பௌர்ணமி நைட்டு அது வந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது ரொம்ப நல்லபடியாக நடக்கும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த பௌர்ணமி இரவு. பௌர்ணமி. ஆமாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இந்த ஆலயத்தை நீங்கள் எத்தனை வருஷமாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆலயம் வந்து 90லேருந்து பண்ணிக்கிட்டு 90லேருந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆலயத்துடைய வரலாறு குறித்து சொல்ல முடியுங்களா? சொல்லலாம். சொல்லுங்கள். வரலாறு வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா பேர் தனபாக்கியம். நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 5 பையன், ஒரு பொண்ணு. நான் வந்து பெரிய பையன். 2வது பையன் தான் சாமியார், பிரம்மச்சாரி ஆகிட்டார். 3வது தங்கச்சி, 4வது மகாலிங்கன்னு ஒரு தம்பி, 5வது தாமோதரன் ஒரு தம்பி, 6வது பாலகிருஷ்ணன். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 6 பேர். அதில் நாங்கள் வந்து பரம்பரையாக இந்த தெய்வீக ஈடுபாடு உள்ள குடும்பம். எங்கள் தாத்தா வந்து மதுரை வீரன் அருள் சொன்னவர். எங்கள் பாட்டி பேர் சுந்தரம்மா. அதில் இந்த வாழையடி வாழையாக இந்த தெய்வ வழிபாடு எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும். அதில் அவருக்கு வந்து இப்போ சாமிஜி வந்து எனக்கு அடுத்தவர். அவருக்கு 16 வயசுலேயே இந்த அருள் நிலை இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு தெரியாது. அப்போது நாங்கள் எதாச்சியாக அதை கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் ஏதோ விவசாய வேலைக்கு போவோம் வருவோம். அப்படி நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வீகத்தை பற்றி திடீர்னு வர்றதும் போகிறதுமா இருந்து இடையில் 86ல் என்ன ஆயிடுச்சின்னா, இப்போது சிவபார்வதி இருக்கிற கோயில் பின்னாடி புத்தூர் தான் எங்களுடைய வீடு. அந்த தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு அது. அந்த வீட்டில் தான் நாங்கள் எல்லாமே பிறந்தோம். அந்த வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 9 மணி இருக்கும். 9 மணி 10 மணி இருக்கும். ராத்திரியில் வந்து பிரதான ஒரு குரல், தெய்வீக குரல். அப்போ பார்த்தா அவர் எங்கள் அப்பா வந்து நான் கல்யாணம் ஆனவன், அவர் சின்ன வயசு. அப்போது என்னாண்ட ஒருத்தர் கூரை வீட்டில் படுத்துப்போம். இப்போ நடுப்புற எங்கள் அப்பா படுத்துருக்கிறாரு, இந்த திண்ணியில் அவர் படுத்துருக்கிறாரு, அந்த திண்ணி நான் படுத்துக்கிறோம். இப்போ எழுந்து எங்கள் அப்பா என்ன போகிறாரு, எழுந்து பார்க்குறோம். அவருடைய வாயில் வெறும் வேப்பிலை முழுகுனே இருக்கிறார். இப்போது இந்த வேப்பலை இவர் எப்படி முள்றாருன்னு நாங்கள் அந்த தெய்வத்தால் வந்ததுன்றது அப்போதைக்கு யோசிக்கல. திரும்பி மேலே பார்த்தா கூரை வீட்டில் வாளோட அந்த மரத்தினுடைய இதுவில் வாழை பின்னிக்கின்னு பாம்பு வந்து இவர் வாயில் வேப்பிலை வைக்குது. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அப்பாலாம் பயந்து பாம்பு கடிச்சிடுது ஏதோ பண்ணிடுதுன்னு சொல்லி நாங்கள் டாக்டருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் பேசும்போது தான் அவர் மேலே அருள் வந்து பெரிய குரல் கொடுத்து, இப்போ புத்து இருக்கிற இடத்துல தான் வீடு, அந்த இடத்துக்கு போய் உக்காந்துக்கின்னு அப்போது சாமி வந்து வாயை திறந்து அருள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னை யாருன்னு நினச்சிங்க, நான் தான் வந்து மகாசக்தி முத்துமாரியம்மன். நான் வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், பொதுவான நாடறிய உலகறிய நான் ஒரு தெய்வன்றதை நிரூபித்து காட்டணுன்றதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு போய் வைத்தியம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் அதில் பேசாத விட்டுட்டோம். மறுபடியும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட போகல. மறுபடியும் கேட்டோமே தவிர அது தொடர்ந்து அது சொல்ல ஆரம்பிச்சு.
அப்போ பப்ளிக்கு ஒரு கோயில் சொந்தக்காரங்க இப்போ ஊரில் இருந்தால் சொந்தக்கார கோயில் குடும்ப கோயில் அப்படி இருக்கும்போது அந்த கோயிலாண்ட அடிக்கடி அருள் வரும்போது அங்கே ஓடிடுது. இப்போது எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனைலாம் வரும், அது இப்படி இருந்தால் இந்த பையனை விட்டுரும் அப்படின்னு அவரு தவ பண்ணுற இது ஒரு முறையில் அவர் சொல்லி கேட்டுருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, மறுபடியும் ராத்திரி வந்து ஒரு 12 மணி இருக்கும், திருப்பும் அந்த அருள் வருது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி பரவலாக ஜனங்கள் உள்ளூரில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆனால் நாங்கள் விவசாய வேலை விட்டு வந்தோம்னா, அப்போ இந்த கோயில் இந்த மாதிரி குறி சொல்லுது சாமி, ஒரு பையன் மேலே 5 வயசு பையன் மேலே குறி சொல்லுன்றது நிறைய ஜனங்களுக்கு விளம்பரம் ஆயிடுச்சு. இப்போ 6 மணிக்கு வருவாங்க, ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு குறி சொல்கிறது என்னன்னா சாதாரண குறி கிடையாது. நீ இங்கே வரப்போகிறன்றது அதை எனக்கு சொல்லும் அருள்வாக்கு. இந்த பகுதியிலேருந்து ஒரு பேய் ஆடுது, இப்போ இங்கே வருவாங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் வருவாங்க. அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய சக்தி அருள்வாக்கு. அது எப்படியே நாளடைவில் இருக்கோ, சொந்தக்காருக்குள்ளே மறுபடியும் வந்து அருள்வாக்கு இங்கே சொல்லக்கூடாது அங்கே சொல்லக்கூடாதுன்றது ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்போது என்ன பண்ணார், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் குறை இருக்கும்போது கூப்பிட்டா வந்தால் போதும், இந்த மாதிரி இதனால் எங்களுக்கு பிரச்சனைலாம் வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறாரு. என்ன பண்ணிச்சு, உடனே வந்து ஒரு இந்த பக்கம் கட்டியாமந்தல்னு ஒரு ஊர், அங்கேருந்து அவர் பையனுக்கு அம்மா போட்டுக்குதுன்னு சொல்லி அவங்க இட்டுன்னு வராங்க. அப்போது இங்கே கோயிலுக்கு வரும்போது நான் தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா சொல்லுவாரை தவிர எல்லாம் என்கிட்ட தான் சொல்லுவாங்க, நான் தான் சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்றாரு. நானும் சொல்லிட்டேன். அவர் இந்த வீட்டில் மாமியார் வீட்டுக்கு போயிட்டார். திருப்பி வீட்டில் போய் பார்க்குறோம், எங்கள் தம்பி 3வது தம்பிக்கு வந்து அந்த செகண்ட் டைமில் அம்மை போட்டுக்குது. புத்துக்கிற வீட்டில் தான் படுத்து இருக்கிறான். அம்மை போட்டு இருக்குது, புத்து இருக்கிற இடத்துல அந்த சர்ப்பமும் படுத்து இருக்குது. நாங்கள் சர்ப்பத்து தான் படுத்துருக்குது, என்ன பண்ணிடுதுன்னு நாங்கள் உள்ளே போய் வெளியே வந்து பார்த்தா, வரும்போது பார்த்தா அம்மா போட்டுக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, டே என்னடா இது சாமி வந்து ரொம்ப போச்சு, நீங்கள் போய் சாமி வீடா? ஆனால் பொதுவாக வந்து நாங்கள் கற்பூரம் ஏற்றி வச்சாலே சாமி வந்துடும். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மேலே வந்த மதுரை வீரணும் அப்படி தான். அது எங்கள் அப்பா தாத்தா போன பிறகு எங்கள் அப்பா பேரில் வரும். நாங்கள் ஏதோ குடும்பத்தில் ஒரு குறைன்னா கற்பூரம் கொளுத்துவோம், சாமி வரும் கட்டுவோம். அதே மாதிரி கொளுத்துறான்றாரு. சாமி கொளுத்துனா வீட்டில் இருந்து தட்டை எடுத்துன்னு வந்து இப்போ கோயில் இருக்குது தெரு, அது அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, மனிதருக்கு நான் அடிமை கிடையாது, நான் வந்து மிகப்பெரிய மகாசக்தி, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுக்கு அடிமை ஆக முடியாது, யார் என்னை நம்பி வந்தானோ அவனை போய் கூப்பிட்டு வந்தினா தான் இங்கே உங்களுக்கு அருள்வாக்கு. உன் பையன் நீ இவ்வளோ பறக்கிறல்ல நீ, அப்போ அவன் பையன் தானே 3வது வரன்னு அந்த ஊருக்கார கூட்டார் சொல்லி அருள்வாக்கு சொல்லி முடிச்சுட்டு, அந்த டைமே எங்கள் அப்பா அம்மா என்னை 3 பேரையும் கூப்பிட்டு தலைமுடிட்டு வர சொல்லி சத்தியம் பண்ணி வாங்கிக்கிச்சு. எங்களுக்கு வந்து இந்த நான் உக்காந்துங்கிற இடம் எனக்கு ஓணும், இந்த புள்ளையும் எனக்கு ஓணும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் இஷ்டப்படும் போது அருள் சொல்கிறதும் வைக்கிறதும் இல்லை போயிருந்தமா இருந்தால் என்னால் அது ஏற்றுக்க முடியாது, மக்கள் குறை தீர்க்க முடியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வாங்கினேன். அப்போது எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க, 4 புள்ளையில் ஒரு புள்ளையை நீ இப்படியே விட்டினா அப்புறம் இதுவாக போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, 4 புள்ள அப்படியே இருப்பான் கவலைப்படாத, ஆனால் இந்த புள்ள என் புள்ள தான் சொல்லி அவங்க வந்து சத்தியம் பண்ணி வாங்கிக்கினாங்க. நாங்களும் சத்தியம் பண்ணி எங்கள் அப்பா அம்மா அவங்க புள்ள ஓணுன்னு சொல்லி என்கிட்ட வந்து இங்கே இருக்கிற எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் கோவப்படாத, வருத்தப்படாத, வரவங்களாண்ட மூஞ்ச காட்டாத, நான் வந்து உனக்கு வந்து சேவை செய்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வாங்கிச்சு. நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். அது அந்த அம்மா இங்கே வந்து உக்காந்தவனுடைய வரலாறு. இது வந்து 86. அப்போது நாளடைவில் 1 ரூபா 2 ரூபா 10 பேர் வந்தாங்க 5 பேர் வந்தாங்கன்னு அப்படி சிறு சிறு வர ஆரம்பிச்சு தான் ஒரு சின்னதாக கோயில் கட்டலான்னு எல்லாம் சொல்லி. இன்னும் இது ஒரு முக்கியமான விசேஷம்னா சைவ கோயில். அது முதல் வரும்போதே எனக்கு வந்து நீச்சி பிடிக்காது, மாரியம்மன் தான் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் கவிச்சின்றது படைக்கவே கூடாது அப்படின்னு. சரி, அப்போ தான் நாங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு ஒரு சின்னதாக கோயில் கட்டான்னு இது பண்ணி 86லேருந்து அப்படி சின்னதாக கட்டி 90ல் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் வந்து கோயிலாக முதல்ல வந்து முத்துமாரி அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணோம். அப்போது ஜனங்க வந்து நாளடைவில் வந்து அப்புறம் அந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணோம். அந்த கோயிலுக்கு பிறகு ஜனங்க வந்தால் சாப்பிட்றதுக்கோ இப்போ மழை வந்தால் படுகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு மண்டபம் ஒன்று கட்டணும். அந்த இடத்த சமையல் பண்ணி அந்த இது பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து நம்ம நாங்கள் குடியிருந்த இடத்துல வந்து அந்த புத்து கூரையை பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கூரையை உள்ளே வச்சே அதுக்கு ஒரு புத்து மண்டபம்னு கட்டணும்.
அது கட்டுறப்ப தான் வந்து சர்ப்பமாக அப்போது வந்து அந்த புத்துக்குள்ள வந்து சர்ப்பம் வந்து அத்து போட்டு காட்டி இங்கே வந்து என் மகன் வந்து யாருக்கிட்டேயும் வந்து போய் சேவகனாக இருந்து வரல, எங்களோட இருந்தால், அதனால் சிவபார்வதியை வச்சு அவர் வந்து வணங்கணும், அவருக்கு அவங்க தான் குருன்னு சொல்லி சிவபார்வதி வச்சோம். அப்போ சிவபார்வதி வச்சுட்டா அங்கே தான் அவர் குறி சொல்லுவார். இங்கே சில டைமில் ஜனம் இல்லாதது இங்கேயும் சொல்லுவார். அப்போது அந்த பிரதிஷ்டை பண்ண பிறகு நிறைய வந்து ஓரளவுக்கு பொதுவாக இந்த கோயிலில் இவ்வளவுக்கும் ஒத்துழைப்பை கொடுத்தது வந்து போலீஸ் அதிகாரி தான், நீதிபதிகள் வருவாங்க. வரும். அது இப்போ நாளடைவில் அப்படியே வரப்போ இங்கே ஒரு இடம் அங்கே இடம் போகணுன்றதுக்காக தான். ரெண்டாவது வந்து இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த வைத்தியம்லாம் சாமி ஈஸியான ஒரு வைத்தியம் சொல்லும். அருள்வாக்கில் சொல்கிற வைத்தியம்தான். வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சம்பழம் இப்படி சொல்கிறப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லும். இந்த பரிகாரத்துக்காக வேண்டி தான் இங்கே வந்து அருள்வாக்கில் என்ன சொன்னாங்கன்னா, தட்சிணாமூர்த்தி இருக்கணும், விநாயகர் தட்சிணாமூர்த்தி இருக்கணும்னா முருகர் இருக்கணும், இவங்க 2 பேரும் இருக்கணும்னா இங்கே சிவன், இவங்க எல்லாருக்கும் அம்பாளுக்கு கூட ஒரு சிவன் இருக்கணும், சிவபார்வதி வேற, சிவன் இருக்கணும். அடுத்தது முருகர் வந்து வள்ளி தேவையானோட முருகர் இருக்கணும்னு அருள்வாக்கில் சொன்னாங்க. அப்புறம் தான் அந்த விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகர், சிவன் இதெல்லாம் வந்து 2010 சரியாக ஞாபகம் இல்லை, அதை பிரதிஷ்டை பண்ணோம். அப்போது எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு இப்படியே இருக்கும்போது கொஞ்சம் காலம் பொறுத்து அப்படியே நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதம் பௌர்ணமியில் 12 மாதத்தில் 9 மாதம் இரவு மட்டும் யாக பூஜை பண்ணுவார். இப்போ ஜனங்க வருவாங்க, யாக பூஜை பண்ணுவாங்க, அன்னதானம் நடக்கும், சாப்பிடுவோம், காலையில் இருந்து போயிடுவாங்க. ஆனால் ஆடி, சித்திரை, கார்த்திகை இது முதல்ல ஆரம்பிச்சது வந்து இந்த பால் அபிஷேகம் சித்திரையில் தான் ஆரம்பித்தோம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் ஒரே ஆலயத்தில் நாம் சிவன், அம்மன், பெருமாள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் தரிசித்தோம். மீண்டும் ஒரு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா.